வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வானலியில் 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். வெள்ளை அவல்லே கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தட்டை அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிவப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இதில் கல் தூசி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே வானலியிலே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அவளோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். அவல் தேங்காய் ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தூள் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியும் பாதாமியும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் 10 முந்திரி 5 பாதாமை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச திராட்சை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யிலேயே 2/3 கப், அதாவது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி கல் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத வெல்லமாக, ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெல்லமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலேயே சர்க்கரை மெல்ட் ஆகி ஒரு மாதிரி சாக்லேட் மெல்ட் ஆன மாதிரி வரும். அந்த பதத்துக்கு வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் தேங்காய் பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பாருங்கள், சாக்லேட் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் தேங்காய் பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கலாம். இந்த மெல்ட்டான நாட்டு சர்க்கரையோட இந்த அவல் தேங்காய் பொடி நல்லா ஒரு சேர இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறணும். ஒரேடியாகவும் 1/2 கப்பையும் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இன்னொரு 1/4 கப் நான் சேர்த்துருக்கேன். அந்த பாலையும் உறிஞ்சு நல்லா லட்டு பிடிக்கிற பதம் வந்ததும் இதில் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமியும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ரொம்பவும் ஆற விடக்கூடாது. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் இதை நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதே போலயே எல்லா உருண்டைகளும் பிடிச்சிக்கலாம். சுவையான ஆரோக்கியமான அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.